அடுத்ததாக நான் இங்கே ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். இந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனைனா உடல் ஊனம் மட்டுமல்ல, மூளையும் சரியானபடி வளர்ச்சி இல்லை. அதுக்கு அந்த ஜாதகத்தை போட்டிருக்கேன். அது ஏன் வளர்ச்சி இல்லை, உடல் ஊனமுட்டுது, அதாவது உயரமும் வரலை, மூளையும் சரியானபடி வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறத பற்றி இந்த ஜாதகத்தை நாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த ஜாதகம் 13/10/1997 பிறந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 13/10/1997 இரவு 10:15 சேலத்தில் இந்த குழந்தை பிறக்குது. பிறந்து அந்த குழந்தை வளர வளர வளர்ச்சி இல்லை. 5 வயசு ஆச்சு, அது 2 வயசு குழந்தையுடைய வளர்ச்சி தான் இருந்தது. மூளை வளர்ச்சியும் அவ்வளோ தூரம் வலுவாக வரல. அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த குழந்தை மிதுன லக்னத்தில் பிறக்குது. லக்னாதிபதி புதன். அவர் போய் எங்கே 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் உச்சமாக இருந்தால் கூட அங்கே சூரியனோட அஸ்தங்கம் ஆயிடுறார். அதிகாரம் இல்லாமல் போயிடுறார், பலம் இல்லாமல் போயிடுறார். அதுக்கு அடுத்தது சந்திரனை எடுத்துக்கலாம். ஏன்னா உடல் வலிமையை கொடுக்கக்கூடியவர், உடல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர் சந்திரன். அந்த சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் 2ஆம் வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு 8ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அவர் யார் நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரம். குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 7 குடையவர், 10 குடையவர். அவர் நீச்சமாயிடுறார். குரு அதிகாரம் இல்லாமல் அவரும் போயிட்டார், நீச்சம். எங்கே நீச்சமாகிறார்? 8ஆம் வீட்டில் போய் நீச்சமாகிறார். ஆகாத வீட்டில் போய் நீச்சமாகிறார். 8ஆம் வீட்டுக்கு போகக்கூடாது. சரி, சந்திரன் குரு நட்சத்திரம், குரு சந்திரன் நட்சத்திரம், 2 பேரும் பரிவர்த்தனை. 10ஆவதுக்கு சந்திரன் கூட போய் கேது போய் சேர்றாரு. கேது மனக்காரனை கெடுக்கக்கூடியவர் கேது. இவர் நல்ல உடல் பலம் நல்லா இருந்தார்னா இவர் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்திருப்பார். ஆனால் அந்த பலம் இல்லை. காரணம் சந்திரன் குருவை நீச்சமான குரு கூட இருக்கிறதுனால. அதுக்கு அடுத்தது கேதுவும் குருவுடைய நட்சத்திரத்தில் போது அவர் மூளையை கெடுத்தார். ஏன்னா மூளைக்கு அதிபதி குரு, அந்த குருவும் கெட்டு போயிட்டார். அதனால் மூளை வளர்ச்சி இந்த குழந்தைக்கு இல்லை. அதே நேரம் உடல் வளர்ச்சியும் இல்லை. சரி, உடல் வளர்ச்சி இல்லாததுக்கு இன்னொரு காரணம் பார்க்கலாம். சனி வக்ரமாக போயிடுறாரு. வக்ரமாக போயிட்டு அவர் 10ஆம் வீட்டிலேருந்து புதனை பார்க்குறாரு, லக்னாதிபதியை பார்க்குறாரு. அவர் சாதாரணமாக பார்த்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வக்ரமாக போயிட்டார். கடிகாரத்தில் முள் கிளாக் வைஸில் சுற்றாமல் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி அந்த சனி பார்வை புதனுக்கு கிடைச்சிது. அதனால் இந்த புதன், அதாவது லக்னாதிபதி, அதை அனுபவிக்கக்கூடியவர், அவர் பாதிக்கிறார். அதுக்கு அடுத்தது இவருக்கு செவ்வாயை எடுத்துக்கலாம். செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு போயிடுறார். இவர் யார்? 6ஆம் வீட்டுக்கார், 6லேயே பலமாக இருக்கார். நோய் ஸ்தானம் பலம். அப்போ 6ஆம் வீட்டில் இருக்கிற அவர் செவ்வாய், அவர் எந்த நட்சத்திரம் இருக்காருன்னா சனியோடைய நட்சத்திரம். சனி என்ன ஆனார்? வக்ரமாக போயிட்டார். அவர் நல்ல இடத்துல இல்லை. அதனால் அந்த சனியுடைய பார்வையும் அவருக்கு கிடைத்தது. யாருக்கு? லக்னாதிபதிக்கு. அதனால் அந்த அந்த லக்னாதிபதியும் பலத்தை இழந்தார். இப்போ உடல் பலத்தை இழந்தார், மூளை பலத்தை இழந்தார். அதுக்கு அடுத்தது குருவும் அவரும் பலம் இல்லாமல் போயிட்டார். சரி, இதில் பொதுஜன தொடர்பு, இவருக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா இவருக்கு கல்யாணமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இவருக்கு குரு கெட்டு போயிட்டார். யார்? 7ஆம் வீட்டு அதிபதி, ஸ்தானாதிபதி கெட்டார். அதுக்கு அடுத்தது இவருக்கு உடல் பலம் இல்லையே, வளர்ச்சியே இல்லை. 2 அடி தான் வளர்ந்துருக்கார். 2 அடி தான் வளர்ந்துருக்கார். அதுக்கு மேலே அவர் வளரல. அவருக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? அப்போ அதுவும் கெட்டு போச்சு. உடல் பலம், மூளை பலம்
மூளையும் வளர்ச்சி இல்லை. அப்போ இந்த குழந்தை பிறந்து வேஸ்ட், எந்த பலனும் இல்லாமல் போயிடுச்சு. சரி, 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சூரியன் அவர் 4க்கு போயிறார். 4க்கு போயிட்டாரு. அந்த சூரியன் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் ஆன்மக்காரகன். அவர் போய் பலமாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை. 4ல் இருக்கார் சூரியன், நல்லது தான், ஆனால் பலம் இல்லை. அந்த பலத்தை எப்படி குறைக்கிறான்னா, அவரும் சனி வக்கரமாக இருந்து சூரியனையும் பார்த்துறாரு. ஆக மொத்தம் இந்த குழந்தை பிறந்ததில் எந்த விதமான பெனிஃபிட்டு, அதாவது பலன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான நல்லதையும் சொல்ல முடியாத ஜாதகம் இது. அதனால் இந்த குழந்தை பாதிக்குது. இந்த கேதும் சந்திரனும் ஒன்று சேர்ந்ததுனால இந்த குழந்தைக்கு அந்த தாயினாலையும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சந்திரன் கேது கூட சேர்ந்துடுறாரு. அந்த தாயும் அவ்வளோ தூரம் தெளிவான மனம் கிடையாது, மன விரக்தி. அது இந்த குழந்தை பிறந்ததுனாலையும் ஒரு விரக்தி ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா சந்திரனோட கேது சேர்ந்ததும் ஒரு விரக்தி. அது இல்லாமல் இந்த குருவுடைய நட்சத்திரத்திலேருந்து குரு நீச்சமானதுனால அந்த தாய்க்கும் உடல் நலம் கெட்டுக்கொண்டே தான் இருக்குது. ஒரு மனபலம் இல்லை. அந்தம்மா பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த தாய்க்கும் இந்த குழந்தையினால் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. தந்தை ஸ்தானம் நல்லா இருந்தால் கூட, சூரியன் நல்லா இருந்தால் கூட, சனினால் அந்த தந்தை ஸ்தானமும் கெட்டது. இதுதான் இந்த குழந்தையுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தை பற்றி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த வாழப்பாடி சங்கத்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.